ஈரோடு அடுத்து சித்தோட்டில் உள்ள கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் துரித உணவு தயாரிப்பு குறித்த இலவச பயிற்சி 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியுடன் சீருடை, உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஈரோட்டைச் சேர்ந்த 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டோர் பங்கேற்கலாம். விருப்பமுள்ளோர் 8777232213 என்ற அலைபேசி எண்ணிற்கும் 7200650604 என்ற அலைபேசி எண்ணிற்கும் 0422400338 என்ற எண்ணிலும் அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தை வாரந்தோறும் வியாழக்கிழமை கூடுகிறது. ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட எல்லையில் உள்ள இந்த சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வாங்க விற்க வருகின்றனர். 30 எருமைகள், 20 கலப்பின மாடுகள், 100 கன்றுகள், 220 ஜெர்சி ரக மாடுகளை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். எருமைகள் 35,000 ரூபாய்க்கும், கருப்பு வெள்ளை மாடு 42,000 ரூபாய்க்கும், ஜெர்சி 48,000க்கும், சிந்து 42,000 ரூபாய்க்கும், நாட்டு மாடு 72,000 ரூபாய் வரையும் விற்பனை ஆனது. வளர்ப்பு கன்றுகள் 6,000 முதல் 14,000 வரை விற்பனையானது. அதேபோல் பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. 10 கிலோ எடை கொண்ட வெள்ளாடு ஒன்று 7,000 ரூபாய் வரையும், 10 கிலோ வரையுள்ள செம்பரி ஆடு 6,500 ரூபாய் வரையும் விற்பனையானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு வாலிபால் போட்டி கடம்பூர் மலைப்பகுதியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் கடம்பூர், ஆசனூர், கேர்மாலம் மலை கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சத்தியமங்கலம் காவல்துறையைச் சேர்ந்த காவல்துறையினர் என மொத்தம் 24 அணிகள் பங்கேற்றது. இதில் கேர்மாலம் மலை கிராம இளைஞர்கள் அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. குன்றி மலை கிராம இளைஞர்கள் அணி, சத்தியமங்கலம் காவல்துறை அணி, கடம்பூர் மாணவர் விடுதி அணி முறையே 2 மற்றும் 3வது இடத்தையும் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புங்கம்பள்ளி பகுதியில் சத்தியமங்கலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை அருகே 80 ஏக்கர் பரப்பளவில் குளம் அமைந்துள்ளது. கடுமையான வறட்சி நிலவும் இப்பகுதியில் மழை காலங்களில் மட்டுமே இந்த குளத்தில் சிறிதளவு தண்ணீர் தேங்குவது வழக்கம். இதற்கிடையே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் இந்த குளம் சேர்க்கப்பட்டு குழாய் பதித்து தற்போது தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாகவும் அத்திக்கடவு அவிநாசி திட்ட தண்ணீர் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டதாலும் பொங்கம்பள்ளி குளத்தில் நீர் நிறைந்து கடல் போல் காட்சி அளிக்கிறது. குளத்தில் தண்ணீர் நிரம்பியுள்ளதால் குளத்தின் நடுவே உள்ள பனை மரங்கள் மற்றும் கருவேல மரங்களில் பல்வேறு வகையான பறவைகள் முகாமிட்டுள்ளன. வெள்ளை நிற கொக்குகள், நீர்க்காக்கைகள் மற்றும் வெளிநாட்டு பறவைகள் கூட்டமாக முகாமிட்டுள்ளதால் புங்கம்பள்ளி குளம் பறவைகள் சரணாலயம் போல் காட்சி அளிக்கிறது. பறவைகள் கூட்டமாக முகாமிட்டுள்ள காட்சியை சத்தியமங்கலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் வழியாக செல்லும் பயணிகள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் உள்ள கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வு மற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி KMR அரங்கில் நடைபெற்ற இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்தனர். பெண்களை பாதுகாக்கும் வகையில் நடைபெற்ற இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் போட்டி துவங்கிய 30 நிமிடத்திற்குள் அனைவரும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து சாதனை படைத்தனர். மேலும் இந்நிகழ்வில் உலக சாதனை நிகழ்வாக கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சார்பாக அங்கீகரிக்கப்பட்டு சாதனை புரிந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது.